ஹலோ தோழர்களே! இப்போ ரீசென்ட்டா வந்து ஐடிஎஃப்சி அந்த லோனுக்காக, அந்த பர்சனல் லோனுக்காக ஈடி மணி மூலமா எடுத்திருந்தேன் அந்த லோனு. அத எடுத்து நான் இந்த லாவண்யாக்கு தான் குடுத்தேன். ரூ. 1 கூட நான் வட்டி அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. இஎம்ஐ கரெக்ட்டா கட்டினா போதும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து குடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு மார்ச் 2024 எடுத்து குடுத்த லோனு. எங்க அம்மா வந்து எடுத்து குடுக்காதடான்னு சொல்லியும் எடுத்து குடுத்தேன். எங்க அம்மா மே மாசம் இறந்துட்டாங்க. எங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 16 லட்சம் வந்து லோன் வாங்கிட்டா. அதுக்கப்புறமும் வந்து அம்மா செத்ததுக்கப்புறமும் என்கிட்ட வந்து நிறையவே பிடுங்கி இப்போ மொத்தமாக அந்த லாவண்யாக்குன்னு லோன் எடுத்து லோனை அடைச்சதுக்கு அது எல்லாமே சேர்த்து 37 லட்சம் கடனாளியாக இருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மல்லு கட்டி செட்டில்மெண்ட் கேட்டு பேசி வாங்கிட்டு செட்டில்மெண்ட் கட்டி தீர்த்துட்டே வரேன். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி இப்போ நான் ரீசெண்டாக செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி டியர் கஸ்டமர் யுவர் பர்சனல் லோன் அக்கௌண்ட் நம்பர் இஸ் நவ் க்ளோஸ்டுன்னு வருது. டவுன்லோட் யுவர் நோ டியூ சர்டிஃபிகேட்னு வருது. The bureau status will be updated in 10 days. அதாவது சிபில் ரிப்போர்ட்டில் post which you can download a new report from the credit bureau's official website IDFC First Bankனு வருது. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTTPSன்னு கொடுத்துருக்காங்க. கண்டினியூ அனிவேன்னு கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ இது நோ டியூ சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பிடிஎஃப்பில் தான் மோஸ்ட்லி டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நோ டியூ சர்டிஃபிகேட் டு ஹரிபிரசாத், என்னுடைய அட்ரெஸ்ஸு, யுவர் லோன் அக்ரிமெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் டியர் கஸ்டமர், வி வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் யுவர் பேட்ரனேஜ் அண்ட் வி டூ ஹோப் தட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ் ஹாஸ் பீன் ரிவார்டிங். We are pleased to confirm that there are no outstanding dues towards the captioned loan and the referred loan is fully repaid or adjusted. ஓகேவா? in case your loan has been closed through the process of prepayment, the upcoming installment is likely to be presented on the original scheduled date. This has been also advised in our offer of foreclosure, requesting you to mark a stop payment. In the event that installment getting realized upon presentation, the amount thereof will be refunded within 15 work days. ஓகே, அதில் ஏதோ ப்ராசஸ் இருக்குது போல். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் வந்து மேண்டேட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Any unbanked or unused check of the borrower as issued in favor of IDFC First Bank with regard to the loan and presently in custody of IDFC Bank will be cancelled and destroyed immediately. பரவாயில்ல, நம்ம கிட்ட ஏதாவது blank check வாங்கியிருந்தா கூட இப்போ இதை வந்து அந்த செக்கை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்களாம். After closure of the loan, either by way of maturity or prepayment of loan and or otherwise without any further notice. அதனால் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. யுவர் கிரெடிட் பியூரோ ரெக்கார்ட்ஸ் வில் பி அப்டேட்டட் வித்தின் நெக்ஸ்ட் 10 days. அதாவது இன்னிலிருந்து ஒரு 10 நாளில் நம்ம சிபில் ஸ்கோர் அப்டேட் ஆகுமா. டு என்ஷூர் யூ ஹேவ் த மோஸ்ட் அப் டு டேட் அண்ட் அக்யூரேட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன், வி சஜஸ்ட் அப்டைனிங் அ ஃப்ரெஷ் கிரெடிட் ரிப்போர்ட் டைரக்ட்லி ஃப்ரம் த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் அஃபிஷியல் வெப்சைட் ஆர் மொபைல் அப்ளிகேஷன். நிறையவே இருக்குல்ல, இப்போ பைசா பஜாரில் எடுத்துக்கலாம், சிபில்னு போயிட்டு அதிலே ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. We will be happy to welcome you back. IDFC First Bank is now one-stop solution for all banking needs. அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் செலக்டிங் IDFC First Bank as your preferred partner in helping you accomplish your financial goalsன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ளீஸ் நோட், எனி ஓவர் ரைட்டிங் ஆர் ஆல்டர் வுட் மேக் திஸ் டாக்குமெண்ட் இன்வேலிட். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. இது பிடிஎஃப் தானே, பிரிண்டட் வெர்ஷன் தானே, பிரச்சனை இல்லை. நத்திங் கண்டெய்ன்ட் ஹியர் இன் above shall operate to prejudice the rights and remedies of IDFC First Bank Limited in respect of any other obligation you may have with IDFC. போட்டிருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டசன்ட் ரெக்வயர் எனி சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு நோ டியூ சர்டிஃபிகேட் நமக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ண அடுத்த 1 வீக்குக்குள்ளே நம்ம மெசேஜில் இந்த மாதிரி வருது, நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கான நான் செட்டில்மெண்ட் பண்ணதுக்கான என்ஓசி. ஸோ இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குள்ளே போயிட்டு பார்ப்போமா, இது ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. சம்டைம்ஸ் இந்த மாதிரி உள்ளே போகிறப்ப ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, பார்ப்போம். இது வந்து நான் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் இது இருக்குது இல்லையா, இப்போ பாருங்கள், டச் ஸ்க்ரீன் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி வருது. லோன் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு லோன்ஸு காமிச்சது, இப்போ லோன் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 வீலர் லோன் வந்து இருக்கிற மாதிரி காமிக்குது, ஆஃபர்ஸ் தான் காமிக்குது. பட் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து லோன்ஸுன்னு அவுட்ஸ்டாண்டிங் காமிச்சது, இப்போ அந்த மாதிரி லோன்ஸ் எதுவுமே இல்லை. கீழே பாருங்கள், அப்ளை ஃபார் பர்சனல் லோன் தான் வருது.
நம்மளோட லோன் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது லோன்ஸ்ன்னு கிளிக் பண்ணால் கூட அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி எல்லா லோனும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து ப்ரீ குவாலிஃபைடு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி காமிக்குது. ஓகே, ஸோ நம்மளோட வியூ க்ளோஸ் டு லோன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காமிக்குது. யூ ஹாவ் நோ ஆக்டிவ் லோன்ஸு பட் க்ளோஸ் டு லோன்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, 5 லாக்குது. இது என்னன்னு தெரியல, பே லேட்டர் ஏதோ போல். அது நான் இங்கே பாருங்கள், இது 5 லேக்கும் க்ளோஸ் பண்ண மாதிரி காமிக்குது. இங்கே பாருங்கள், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இருக்க ஆப்ஷனு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே கூட இது டவுன்லோட் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி அதே தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் காமிச்சிருப்பான். ஓகேவா, சூப்பர். இந்த மாதிரி தான் நான் வந்து மல்லு கட்டி எல்லா லோன்ஸையும் நான் தீர்த்துக்கிட்டு வரேன். அந்த லாவண்யா தருதலைக்கு நான் கடனை வாங்கி கொடுத்து இன்றைக்கி நான் வந்து அந்த லோன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரேன். மோஸ்ட்லி நான் வந்து இது வரையும் நான் கரெக்டாக கிரெடிட் டிசிப்ளினோட இருந்திருக்கேன். நான் அதே போல் இது என்பிஏவாக மாறுறதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்கக்கிட்ட மல்லு கட்டி ரெக்வஸ்ட் பண்ணி நான் செட்டில்மெண்ட்டும் கட்டி முடிக்கிறேன். எனக்கு வேலிட் ரீசன் இருக்குது. மேபி அதனால் நம்மளோட சிபில் ஸ்கோர் எப்படி அப்டேட் ஆகும்னு தெரியல. ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் வந்து சிபில் ஸ்கோரில் க்ளோஸ்டுன்னு தான் போட்டிருந்தாங்க, செட்டில்டுன்னு போடலை. அப்படி நமக்கு க்ளோஸ்டுன்னு போட்டால் நம்மளோட சிபில் ஸ்கோரு குறையாது, மேலே மேலே நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் அதிகமாகும். நமக்கு செட்டில்டுன்னு போட்டுட்டால் நம்மளோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இப்போ இந்த ஐடிஎஃப்சி லோனு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 10 நாள் கழித்து சிபில் ரிப்போர்ட் பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். அதில் க்ளோஸ்டுன்னு வந்தால் நல்லாயிருக்கும், செட்டில்டுன்னு வந்தால் என் ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான். ஸோ தோழர்களே, இந்த மாதிரி நம்ம செட்டில்மெண்ட் பண்ணால் என்ஓசி எல்லாம் எப்போ வருது, எப்படி வருதுன்னு உங்களுக்கு அப்படியே ஆஸ் இட் இஸ் லைக் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறதுனால கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து நிறையவே வந்து இன்புட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து லோன்ஸ் வாங்கிட்டு பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்லாம் ரொம்ப கம்மியாலாம் கட்டி வெளியில் வராங்க. பட் நான் வந்து லாவணியான்ற மூதேவிக்கும் அவள் புருஷன்ற அந்த தற்கூரிக்கும் உதவி பண்ணி நான் உபத்திரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையா? யாருக்கும் கடனை வாங்கி கொடுத்து அந்த கடனையும் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்க. ஸோ தோழர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஸோ என்னுடைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன், என்னுடைய ரியல் லைஃப் சினாரியோஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தினமும் நான் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். என்னுடைய தலைவலி குறையலைங்க, தலைவலி உள்ளுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது, பாரமாக இருக்குது, எதுக்குன்னு தெரியல. 37 லட்சம் கடனாளியாக ஆகிட்டேன். அது எவ்வளவோ மல்லு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரேன். அந்த லாவண்யா புருஷன், அவங்க குடும்பத்தில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கவுங்களோட வாழ்க்கை நல்லா தான் ஓடுது. நான் தான் வீணாக போயிட்டேன்.